வணக்கம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இளமனூர் கிராமத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக அங்கே தேவர் சமூகத்திற்கு தேவர் படம் போட்ட போர்டு வச்சுருக்காங்க. அது எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை. அதே கிராமத்தில் தேவேந்திர குல மக்களும் வாழ்ந்து வருகிறார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி இமானுவேல் சேகர் படம் பொறித்த போர்டை தேவர் போர்டு பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க இருக்கிற பகுதியில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, தேவர் படத்து பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. தேவர் படத்து பக்கத்தில் இப்படி ஒரு போர்டு வச்சா பிரச்சனை வரும் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இரு சமூகங்களுக்கு இடையில இன்னும் ஒரு சில இணக்கமற்ற சூழ்நிலைகள் சில பகுதிகளில் இருக்குது. அப்போ யாரோ திட்டமிட்டு இந்த இரு சமூக மக்களும் கண்டிப்பாக இவங்களுக்கு இடையில பிரச்சனை வரணுன்றதுக்காகவே திட்டமிட்டு பின்னாடி இருந்து செயல்பட்டு வெளியூரில் உள்ள நபர்களை பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய சாதியவாதிகளை இறக்கி விட்டு அங்கே உள்ள அப்பாவி மக்களை ஏமாற்றி அந்த போர்டை கொண்டு வைக்கிறாங்க. அப்போ அந்த போர்டை எடுக்க சொல்லி ஒரு எதிர்ப்பு வருது தேவர் சமூக மக்கள்கிட்ட இருந்து. காவல்துறையும் வருவாய்த்துறையும் அங்கே தயக்கம் காட்டும் போது, காலதாமதம் ஏற்படும் போது அங்கே உள்ள இளைஞர்கள் கொதிப்படைந்து அந்த போர்டை போய் எடுக்க போகிறாங்க. அதில் தள்ளுமுள்ளாகிடுது. இப்போ பார்த்தா கடைசியில் தேவர் சமூக மக்கள் 115 பேர் மேலே PCR கேஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிரச்சனை தேவர் சமூக மக்களால் ஆரம்பித்ததா, அவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா, இல்லை போர்டு வச்சது காரணமா? போர்டு ஏன் வச்சாங்க? அந்த போர்டு வச்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்ன, சதிகாரர்கள் யார்? இதை கண்டுபிடிக்கணும். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். போர்டு வச்சவன் தான் அக்ரஸர், அவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு தேவர் சமூக மக்களை தேடி தேடி கைது பண்ணுறதுனால பிரச்சனை தீர போகிறதில்ல. பிரச்சனைக்கு மூல காரணம் யார் சாதிய நோக்கத்தோட பிரச்சனை வரணும்னு போர்டு வச்சானோ அவனை கைது பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும். அதுபோக பீஸ் மீட்டிங் போட்டு இரு சமூக மக்களையும் அமைதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டு IGI அவர்களை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம். அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக காவல்துறை அங்கே எந்த விதமான பிரச்சனையும் செய்ய வேணாம்னு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதையும் சரி அமைதிப்படுத்திக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் நாய்க்காக வழக்கறிஞர் மகாராஜ்.